மணி பார்த்தீங்கன்னா 4 மணி. நிப்பாட்டாம வண்டி ஓட்டணும் தான் பார்த்தோம். ஆனால் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். நீங்களே பார்த்தீங்க என்னென்ன நடந்துச்சுன்ட்டு. இப்போ வந்து சின்ன ட்ரிப் தான், ரேபிட்டோட தான் அடிச்சிச்சு. அதுவும் செங்கல்பட்டு தாங்க. நான் எக்ஸ்ட்ரா தான் அமௌண்ட் கேட்டேன். ரிட்டர்ன் இங்கே தான் வரணும், அப்போ டோல் இருக்குங்க அப்படின்னு. நீங்கள் வாங்க பிரதர், நான் பார்த்து கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் மூவ் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. நம்ம செங்கல்பட்டு போனோம்னா அங்கே ஒரு சில டைம் கிடைக்கலாம், அப்படின்னா நம்ம இங்கே தான் வரணும். மேக்ஸிமம் இப்போ டைம் வந்து 4 மணி. செங்கல்பட்டில் மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம் எப்படின்ட்டு. இது 3வது ட்ரிப்பு. பெருசாக நிப்பாட்டாமல் கிழிச்சிருவேன்ட்டு வீடியோ மயிரை போட்டுட்டு சாரி, அதெல்லாம் ஓட்ட முடியல, என்ன பண்ணுறது. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா சாமி எதுக்கு இருக்கு. நம்ம நேரமோ என்னமோ வாங்க. செங்கல்பட்டில் ட்ரிப்பு கிடைக்கல. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1 hour ஆயிடுச்சு. இங்கேயே எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது. உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா டைம் ஆகி போயிடும். ஆனால் ஒரு ட்ரிப்பு ரேபிட்டோவில் அடிச்சிச்சு, 900 ரூபாய்க்கு அடிச்சிச்சு கீழ்கட்டில். அது நான் எடுக்க முடியாது, அனதர் டிரைவர் மேட்ச்னு வந்துடுச்சு. சரி எதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஒன்றும் ட்ரிப் இருக்கிற மாதிரி தெரில. அதுக்காண்டி உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எம்டி அடிச்சுட்டு மஹிந்திரா சிட்டி தான் போகணும், வேறு வழி இல்லை. ஆனால் கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குற அமௌண்ட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டோம். ஸோ அப் அண்ட் டவுன் டோல் பேர் மட்டும் வாங்கியாச்சு. ஸோ நமக்கு மொத்தத்தில் இது நட்டம் தான். ஏன்னா ரிட்டன் எம்டி அடிச்சு திரும்ப மஹிந்திரா சிட்டி தானே போகணும். ஆனால் இந்த மாதிரி நடக்கும், எல்லா டைமும் இந்த மாதிரி நடக்காது. ட்ரிப்பு கிடைக்கும், என்ன பண்ணுறது, நேரம் தான். அதுக்காக சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது, கண்டினியூ பண்ணலாம்.